ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் நபார்டு. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆயிருக்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், ஸோ பெர்மனன்ட் ஜாப். ஸோ நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப் வேகன்சி. டோட்டல் வந்து 102 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி ருபீஸ் 44,500 to 1 lakh இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 15, 2024. ஜாப் லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சிட்டின்னு இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெல்லாம் அந்த பேங்க் இருக்கோ அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை மோட் வந்து ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும், அந்த லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிகிரி இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன டிகிரி, அதாவது ஒரே போஸ்ட்டில் வேரியஸ் வந்து டிசிப்ளின்ஸ் இருக்கும். அந்த டிசிப்ளினுக்கு என்ன டிகிரி டீட்டெயில்ஸ், என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 21 years மினிமம், மேக்ஸிமம் வந்து 30 years இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்கும். அதோட லிஸ்ட் இங்கே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 850 rupees பே பண்ணணும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டியை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. எஸ்சி, எஸ்டி அப்புறம் டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 150 rupees பே பண்ணால் போதும். இந்த ஃபீயை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே சேர்த்து பே பண்ணிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து இன்டர்வியூ வச்சு அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். பேஜ் பாட்டம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் சென்டரில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபுல்லி ஓன்டு கம்பெனி இது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கிரேட் ஏ, ஆர்டிபிஎஸ், ராஜ்பாஷா. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்குது. ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 1 September 2024 டேட் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்புறம் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. வேரியஸ் டிசிப்ளின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜென்ரலில் மட்டும் 50 வேகன்சிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அந்த மாதிரி தனித்தனியாக காலம் பிரித்து எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு காலம்லேயும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் ஃபினான்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ் இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிசிப்ளின்ஸ்க்கும் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் வேகன்சி இருக்குது. இதில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்டிபிஎஸ், இதில் தான் வந்து இந்த வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 100 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து ராஜ்பாஷா, இதில் மட்டும் 2 வேகன்சி இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது டோட்டல் வந்து 102 வேகன்சிஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 7 வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த டேட்டில் இருக்கணும்னா July 1, 2024 இதுபடி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த செக்ஷன் முக்கியமானது. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏல வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பேங்கிங் சர்வீஸ், அதான் வந்து ஆர்டிபிஎஸ். அகடமிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும். இப்போ ஜென்ரலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ், ஐடி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், ஜென்ரலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், மற்ற கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு எவ்வளோ இருக்கணுன்ற டீட்டெயில்டாக ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக இருக்குது. உங்களோட டிசிப்ளின் எதில் வருதோ அதை செக் பண்ணிக்கிங்க. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி எனி சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60% இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 55% இருக்கலாம். இதே இது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எம்பிஏ, பிஜிடிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா மினிமம் வந்து 55% இருக்கணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 50% இருக்கலாம். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின், அதோட சேர்த்து அவங்க ஐசிஏஐ, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அதில் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து எவ்வளோ அக்ரிகேட் இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்குது. கம்ப்யூட்டர் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸில் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதிலே 6 கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து மினிமம் வந்து 60% ஜென்ரலுக்கும், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 55%. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எலிஜிபிலிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 டைப்ஸ் ஆஃப் டிசிப்ளின்ஸ் இருக்குது. உங்களோட டிகிரி எதில் வருதோ அது மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே கிரேட் ஏ, ராஜ்பாஷா. ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்டிங்கில் 2 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, அதில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். மினிமம் வந்து 60% வந்து மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 55% இருக்கலாம். இதோடு சேர்த்து பிஜி டிப்ளமோ இன் ட்ரான்ஸ்லேஷன், அதில் வந்து மினிமம் 1 year வந்து ஹிந்தி டு இங்கிலீஷ்
அல்லது இங்கிலீஷ் டு ஹிந்தி. ஸோ இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதிலே 6 கண்டிஷன்ஸ் இருக்குது, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மேட்ச் ஆனால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 12 வந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஸ்கில் செட்டு, நேச்சர் ஆஃப் த ஒர்க்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேபிளில் இருக்குது. டெக்னிக்கல் டிசிப்ளின்ஸ், ஒவ்வொரு டிசிப்ளினுக்கு ஏற்றாப்புல அதுக்கான டீட்டெயில்ஸ், எந்த ஏரியாவிலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர், ஐடிலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, அனாலிட்டிக்ஸ், பேங்கிங்கில் அந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபினான்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அதுக்கு ரிலேட்டடான அந்த ஏரியா. ஸோ பேங்கிங்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரெகுலேட்டரி, ஸ்டாச்சுவரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவீங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட் இதுக்கெலாம் தனியான அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 அந்த ஏஜ் லிமிட்டை வந்து செக் பண்ணுவாங்க. மினிமம் 21, மேக்ஸிமம் 30 வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான 2 டேட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ஜூலை 1994 1 ஜூலை 2003 இந்த 2 டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 13 இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது வந்து RDBS அப்புறம் ராஜபாஷா ரெண்டுக்கும் சேர்த்து சேம் டீட்டெயில்ஸ் தான். டோட்டலாக வந்து 8 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸு. டோட்டல் வந்து 200 கொஸ்டின்ஸும் 200 மார்க்ஸும் இருக்கும். வெர்ஷன் பார்த்திங்கன்னா பைலிங்குவலில் இருக்கும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷோட லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கும். மீதி எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியை சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 hours வந்து டைம், 120 minutes. ஃபஸ்ட் ரவுண்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு உங்களோட மார்க்ஸை வச்சு மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அவங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதோட அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ், டெஸ்ட் ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே இருக்குது. 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 100 மார்க்ஸும் 1.5 hours டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து பேப்பர் 2. இதில் வந்து 50 மார்க்ஸும் 1.5 hours டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலிஸ்ட் அந்த டிசிப்ளினுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து காமன் தான், ஜென்ரல் இங்கிலீஷ். பேப்பர் 2 மட்டும் அதோட டீட்டெயில்ஸ் மாறுது, அதுக்கான சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதே போல் ராஜ்பாஷா அதுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, அது டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது, மேண்டேட்டரி. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இதில் 90 minutes டியூரேஷன். அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். கிரேட் A, RDBS, ராஜபாஷா ரெண்டுக்குமே சேர்த்து 50 மார்க்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது வர மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். சிலபஸ் டீட்டெயில்ஸும் உங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து பேஜ் நம்பர் 16 சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர்ஸ், அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டிசிப்ளின்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 18 எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எந்தெந்த சிட்டிலெலாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அலோகேட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து இதில் கவர் ஆகுது. உங்களுக்கு எது பக்கன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே நம்ம பார்த்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1க்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு, ஃபேஸ் 2க்கு பார்த்திங்கன்னா அந்த மெயின் எக்ஸாமினேஷன், அப்புறம் ஃபேஸ் 3 சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் சென்டர்ஸ் மட்டும்தான் வந்து அலோகேட் ஆகும். தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கால் லெட்டர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து IBPS வெப்சைட்லேயே ஜென்ரேட் ஆகும். அதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், த்ரெட்ஸ், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 850யும், SC, ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 150 rupees நீங்கள் பே பண்ணணும். பேஜ் நம்பர் 22 ஹவு டு அப்ளை. 3 steps இருக்குது இதில். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ, ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஸ்கேன் அண்ட் அப்லோடுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், ஃபார்மேட்டில் இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதுபடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எல்லா ஃபீல்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் செக்ஷனில் அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த செக்ஷன் படி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நம்ம பேஜோட பாட்டம் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைன் செக்ஷனில் ஒரு அப்ளை நோன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் பேஜ் இது. ஜாபோட டைட்டில் இருக்குது, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு டாப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்குது. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பட்டனை பார்த்தீங்கன்னா உள்ள டோட்டலாக ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு போகணும். ஒவ்வொரு செக்ஷன்லையும் கேட்டுக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இந்த ஸ்டார் போட்டுக்க எல்லா ஃபீல்ஸுமே வந்து மேண்டேட்டரி. அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டான செக்ஷனில் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபீயையும் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இமெயில் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்டர்வியூ போகிறப்ப அதை பிரிண்ட் எடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் August 15, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க.